அடுத்த காமராஜரா யாரை நினைக்கிறீங்க? அடுத்த காமராஜர் யாருமே தான் கிடையாதுண்ணே, தலைவர்னா ஒருத்தவர் தானே. என்னோட விருப்பப்படி சீமான் அண்ணன் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் தான் நெக்ஸ்ட் காமராஜர் வந்திருப்பார். இல்லை, இளைய தளபதி எங்கள் விஜய் சொல்கிறேன். கண்டிப்பாக அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது, பெரிய உத்தமர் அவர். உங்கள் நேம் என்ன ப்ரோ? முருகன். ஸோ இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா? தெரியும். என்ன நாள்? கல்வி தினம். ஏன் கல்வி தினம்னு கொண்டாடுறோம்? காமராஜர் பிறந்ததுனால சொல்கிறாங்க. சரி, ஓகே. காமராஜர் இப்போ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இப்போ இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னா, டாஸ்மார்க் அப்படின்றது ஒன்று இருந்திருக்காது. ஐயா டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணுறாங்க, அதை கம்மி பண்ணிவிட்டு மேபி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது காமராஜரோட தாட். மேபி இப்போ இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். காமராஜர் பற்றி எனக்கு தெரிஞ்சது அவர் கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற மாதிரி அவர் பற்றி நான் படிச்சிருக்கேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்வியில் சிறந்ததாக விளங்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ இருக்கிற பிராமணன் லீடரில் அவர் ஒரு முக்கியமானவராக, எல்லா எஜுகேஷனில் ஒரு முக்கியமானவராக போற்றப்பட வேண்டியவராக அவரும் இருந்திருப்பார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். இப்போ இருந்தால் கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடாக இருந்திருக்கும். ஸோ அதுதான். ஸோ இன்னும் டேம்ஸ் கிடச்சிருக்கும், எஜுகேஷனும் நல்லா பெட்டராக இருந்திருக்கும், ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்திருக்கும். உன்னுடைய பையன் ஊனமாக இருந்தால் மட்டும் சம்பாரித்து வைங்க, அப்படி நீ சம்பாரித்து உன் பையனை நீ ஊனமாக்கிடாது அப்படின்னு அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ஸ்பயராக இருந்தது. அதை நான் எடுத்துக்க. காலையில் கேலண்டர் கிளிக்கும் போது படிச்சிங்களா இல்லை எங்கே படிச்சிங்க? இல்லை, ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் வச்சுருந்தாங்க. ஹாய் மேம், உங்கள் நேம்? கார்த்திகா பி. கார்த்திகா. இன்னைக்கு காமராஜர் பர்த்டே. இப்போ காமராஜர் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 2023 காமராஜர் இருந்திருந்தால் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும், அவர் என்னென்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இருக்கிறத விட தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, லைப்ரரிஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க, எஜுகேஷன் ஃபீல்டில் கொஞ்சம் ஒரு ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கும் எஜுகேஷன். மேபி எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நிறைய ஏழை மாணவர்கள் படிக்க முடியாமல் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஸ்டடீஸ் நல்லாவே கிடச்சிருக்கும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஜாப்ல இருந்திருப்பாங்க. அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கட்டியிருப்பார். ஏற்கனவே அவர் கிடைச்ச ஒரு குறிப்பிட்ட பீரியட்லேயே அவர் நிறைய ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி பெருசாக பண்ணதுனால இப்போது இருந்ததுனால கண்டிப்பாக இப்போ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கிறதுனால, ஃபோன்ஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிருக்கும். தமிழ்நாடே கண்டிப்பாக முன்னேறி இருக்கும், டாப் ஃபர்ஸ்ட்டில் இருந்திருக்கலாம் மேபி இந்தியா. ஒருவேளை கேஸ்ட் சிஸ்டம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ்ட் சிஸ்டம் இல்லாமல் வெறும்னா அவர் கல்விக்கு தான் மேலே வரணும்னு நினச்சாங்க. ஃபுல்லாக கேஸ்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக படிப்பை சப்போர்ட் பண்ணுறதே நல்லதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இடபிள்யூஎஸ்னு ஒன்று இருக்குது. இடபிள்யூஎஸ் இன்னும் ரொம்ப இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலையே. அதுலேயும் அவங்க ஹை கட் ஆஃப் தான் வைக்கிறாங்க முக்கால்வாசி. காமராஜரை பற்றி நிறையா படித்தது தான் உண்டு. கரெக்டாக எப்படி இருந்திருப்பாருன்னு தெரில. ஆனால் இப்போ இருந்ததை விட தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். அவர் இருக்கும்போது எஜுகேஷனுக்காக நிறைய பண்ணார். ஆனால் அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் வந்திருக்கும் நம்ம நாட்டில். எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும், இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அப்புறம் ப்ரைவேட்லாம் நிறையா அமௌண்ட் வாங்காமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. இன்றைக்கி காமராஜர் பர்த்டே மேம். ஸோ காமராஜர் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி எஜுகேஷனோட லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. நல்லா இருந்திருக்கும் சார், நேஷனுக்கு நல்லா இருந்திருக்கும். அவர் நல்லது பண்ணியிருப்பார். நிறைய எஜுகேஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்கீம்ஸ் நிறைய வந்திருக்கும். பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார். கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் சில விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ். கண்டிப்பாக எஜுகேஷன்ஸில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும், இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். காமராஜர் நல்லா தான் எஜுகேஷன் நல்லாயிருக்கும், நல்ல மோட்டிவேஷன் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு. ப்ரோ ஆக்சுவலி நான் தெலுங்கு ப்ரோ, எனக்கு அவரை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு மிட் டே மீல் ஸ்கீம்னு கொண்டு வந்தது. அந்த காலத்தில் நிறைய மக்களுக்கு சாப்பிட்றதே பெரிய கஷ்டமாக இருந்தது. சாப்பாடே இல்லாத டைமில் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்து சாப்பாடு மட்டும் ப்ரொவைட் பண்ணாவே போதும், அவங்கவுங்க பசங்களை ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்புனாங்க. அதோட ஃபுட்டு அலாங் வித் த ஃபுட் தே ஆல்சோ காட் சம்திங் கால்ட் எஜுகேஷன் விச் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் பிரில்லியன்ட் ஐடியாஸ் தான் வந்திருக்காரு. இப்போ இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அடுத்த காமராஜராக யாரை நினைக்கிறீங்க? அடுத்த காமராஜர் யாருமே தான் கிடையாதுண்ணே, தலைவர்னா ஒருத்தவர் தானே. ஸோ அவருக்கு நிகர் அவரே தான். எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல காமராஜர். அவர் தான், அவருக்கு மேலாம் யாரும் கிடையாது. ஸோ எவ்ரி பர்சன் இஸ் அ யூனிக் பர்சன். ஸோ சொல்லும் போது காமராஜர்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி பெட்டர் பர்சன் யாரும் வர முடியாது. தெரியல, அது யாராக வேணாலும் ஆகலாம். அது இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியல. அந்த பொட்டென்ஷியல் இருக்கவங்க யாராக வேணாலும் அவர் லெவலுக்கு போகலாம். இல்லை அவர் பண்ணதை
பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதிரி ஆகலாம். காமராஜர் தான், இன்னும் யாரும் கிடையாது, அந்த லிஸ்ட் யாரும் கிடையாது. ஒரு பர்சனை எப்படி இன்னொரு பர்சன் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அவங்களா இருக்கிறது தானே அது. ஸோ அவரை தான் அவர் இருக்க முடியும். ஏற்கனவே பிறந்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸால் மட்டும்தான் முடியும். இருக்கிற யாரும் அப்போ இல்லை. கண்டிப்பாக இல்லை. ஆஸ் யூ அக்செப்டட் தளபதி சார் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். தளபதினா நிறைய தளபதி இருக்காங்க இங்கே, எந்த தளபதி சொல்கிறீங்க? இல்லை, இளைய தளபதி எங்கள் விஜய் சொல்கிறேன். என்னோட விருப்பப்படி சீமான் அண்ணன் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் தான் நெக்ஸ்ட்டு காமராஜராக இருந்திருப்பார். நான் யாரையும் நினைக்கல, நான் ஒரு மாதிரிலாம் யாரும் வர முடியாது, எனக்கு கஷ்டம் தான். விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும். காமராஜர்னா அவர் மட்டும்தான், அவர் அளவுக்கு யாரும் வர முடியாது. விஜய் தான். அடுத்த காமராஜர் ஐடியா. அவரை மாதிரி வேறு யாரும் இருக்க முடியாது சார். கண்டிப்பாக அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது, பெரிய உத்தமர் அவர். காமராஜர் தான். அவரை மாதிரி யாரும் அடுத்த காமராஜர்லாம் யாரும் வர முடியாது. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே.